கொடுத்துட்டீங்களா ஐடியா? ஆமையா, இப்பதான் அனுப்பியிருக்கேன். என்னத்தா கையில என்ன செஞ்சுட்டு வந்தவா? இளவ கூட்டிட்டியா? ஆமா, துரைப்பாண்டி கதைய நான் முடிச்சிட்டேன். என்னத்தா சொல்ற? எங்க ஊர்ல தெரிஞ்ச அந்த கொடூர மிருகத்தை நான் கொன்னுட்டேன். விசுவாசமே உசுரா நடிச்சிட்டு இருந்தவங்க எங்க கிராமத்து மக்கள். அப்பாவி ஜனங்கய்யா. யாருப்பா அது? நேரம் போயிட்டே இருக்குல்ல, போய் துரைப்பாண்டி ஐயா கூட்டு வாங்கப்பா. நான் வேலையா பாருங்கடா. சரிங்க ஐயா. நேத்து போன லோட்ல 2 மூட்டை இல்லங்கறாங்க. சரியாதான் அனுப்பணும். காச்ச வர வைக்கறாங்கடா. கணக்க சரியா பார்த்து அனுப்புங்க. கண்ணுங்கறதுமா கணக்க பார்த்து அனுப்புங்கடா. சரிங்க ஐயா. டேய் சரியா கழிச்சு போடுறா. சரிங்க ஐயா. என்னடா வேலை செய்றீங்க? காய் கண்ணாடி மாதிரி இருக்கணும்டா. சாமி எல்லாரும் வந்தாச்சுங்க. சாமி சட்டை வந்துங்க சாமி. போ வரேன். டேய் வெள்ளன வேலைய பாருங்க டேய். சரிங்க சாமி. யார் அது? தங்கம் தங்கமுத்து, எப்ப சாமி வந்த? இப்பதாமா. நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. என்னப்பா தாடியோட வந்திருக்க? இதாம்மா இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் குக்கருன்னு தாடியும் முடியுமா? நல்ல நாள் அதுமா நல்ல வையா இருக்கு. போ போய் குளிச்சிட்டு வா போ. சரிம்மா. என்ன சாமி? அப்பா எங்க? இதோ வர்றாருப்பா. அப்பா தங்கமுத்து நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. இந்தாடி அடுப்புல என்ன இருக்கு? சாப்பிட ஏதாச்சும் கொடு. குடுக்குறேங்க. சாமி சாட்ட நேரம் ஆச்சுப்பா. வேமா கிளம்புங்க. ஆமா என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க? இதோ செத்த நேரத்துல கிளம்பிடுறேங்க. வாயா. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ என்ன பெருமாள் போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? இந்த வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. மாமோய் காதுல விடலையா? நில்லு மாமா.
என்ன மாமா பெரிய இசைஞானி மாதிரி போயிட்டு இருக்க? வீட்டுக்கு போறியா? போடா வெங்க மாப்பிள. ஆட நெல்லு மாமா, உன் வேகத்தை பார்த்தா தெரியுது ஊர்ல இருந்து பூங்குடி வந்திருக்கும் போல. ஆமாப்பா, சாமி கும்பிடுக்கு வந்திருக்கா. சரி வா உட்காரு, நான் வீட்டுல கொண்டே விட்டுறேன். வேணாப்பா, நானே போய்க்கிறேன். ஆடா உட்காரு மாமா. சரி சரி, பார்த்து ஓட்டு. ஆட்டம் ஓட்டு மாப்பிள. என்ன இந்த ஆட்டம் ஆட்டுற? என் மகளை பாக்கணும்ல, சீக்கிரம் போ மாப்பிள. அப்பா வாமா. இப்பதான் வந்தியா? நல்லா இருக்கியாப்பா? இருக்கேன் தாயே. என்னப்பா இப்படி வத்தி போயிருக்க? நான் எப்படி இருந்தா என்ன தாயே, நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும்டா. என்னடா இப்படி பாக்குற? இவ உனக்கு மாமே முறைதான். நம்ம ஜப்பானி இருக்கான்ல, அவன் அண்ணன் முத்துக்குமாரு. அட ஆமா, நம்ம அக்கா அழகு தாய் சோட்டுக்காரக தானே? ஆமா தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பூங்குடி. பாத்து கொள்ள நாள் ஆச்சுல, அதே. சரி மாமா, நான் முன்னாடி கோயிலுக்கு போறேன், நீங்க வாங்க. சரி மாப்பிள்ள. தாயி, உங்க அக்கா அழகு தாய் இருந்திருந்தா இந்த சாமி கும்பிடு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. சரி வாப்பா. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே, அவளாய் ஓடிவா. வாத்தியாரே, உங்களை மாதிரியே நானும் அழகா இருக்கிறேன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் நானும் அழகா இருக்கிறது இந்த ஊருக்குள்ள கொல்ல பேத்துக்கு பொறாம வாத்தியாரே, பொறாம வாத்தியாரே. உங்க அழகே அழகுதான். என்ன திண்டுக்கல் பிச்சா, சாமி சாட்டை கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமா பாத்தியா? என்னன்னு எம்ஜிஆர் மாதிரியே சும்மா ஜம்முன்னு இருக்க. பவுடர் பூசி இருக்கா? ஆட்டக்காரி வந்திருக்கால, என் ஆட்டத்தை அங்க வந்து பாரு. திண்டுக்கல் ஆட்டக்காரி என்ன பாடுபடுறான்னு பாரு. வரட்டா? இவன மாதிரி ஊருக்குள்ள ரொம்ப பேர் அலையறாங்க. நாய் பிடிக்கிற வண்டி விட்டு தூக்கி போட்ட வண்டிதான். கால கொடுமடா. இதுக்கு தான் சொன்னேன் அந்த வழியா போலான்னு. கோபப்படாத, அதையும் போய் பாப்போமே வா. ஏப்பா, ஆட்டக்காரிய வெளிநாட்டுல இருந்தா கூட்டி போயிருக்காங்க. ஆமாப்பா, தக தகன்னு மின்றாளப்பா. நானும் கூட சேர்ந்து ஆடலாமா? இந்த சாமி பிடிக்க காரணம் நான் தான். இது எவனுக்காச்சும் புரியுதா? ஒரு மட்டும் மரியாதை வேணாமா? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். கும்பிடுறேங்க. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சுங்க. யாராவது வரலன்னா போய் கூட்டி வாங்கப்பா. சாமி. அப்பா, அந்த ஆளு மீசையில நல்லா பெரிய எலுமிச்சை பழம் குத்துனா நல்லா இருக்கும்ல? பேசாம ராத்தா. நேரம் ஆகுது இல்ல, சாமியை சாட்டிட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆட்டக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க சாமி. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிடலாம். அத்தா ஊரத்தா காப்பாத்தனோ, தாயே உத்தரவு நீ சொல்லணும்.
ஒரு சாத தள்ளி நில்லே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே பார்க்காத ஆட்டம் இது எங்கோ கேட்காத பாட்டு இது பார்க்காத ஆட்டம் இது எங்கோ கேட்காத பாட்டு இது நான் பழுத்துடுவேன் தானா நீயும் நெருங்காத வீணா நான் பழுத்துடுவேன் தானா நீயும் நெருங்காத வீணா நாளை கொடி என்னை எட்டி கொடி நான் மலஹா கொடி கொஞ்சம் தொட்டு கடி நான் தானே செங்கரும்பு நீதானே சித்தெரும்பு நான் தானே செங்கரும்பு நீதானே சித்தெரும்பு இழுக்காத வீணாவம்பு இழுக்காத வீணாவம்பு பாரு 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 துட்ட போட்டு 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 பாரு 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 துட்ட போட்டு 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 என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே அத்தா மகமாய பாரு ஓடும் ஊருக்குள்ள தேரு ஹே அத்தா மகமாய பாரு ஓடும் ஊருக்குள்ள தேரு குத்து பாட்டுக்கு தன்னூறு இங்க யாரு இருக்கா கூறு குத்து பாட்டுக்கு தன்னூறு இங்க யாரு இருக்கா கூறு ஆட்டம் 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 பாட்டம் 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 கொண்டாட்டமே பாட்டம் 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 ஆட்டம் 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 கும்மாளமே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே பருவமழை பெய்யட்டுமே அரிசி நிலம் விளையட்டுமே பருவமழை பெய்யட்டுமே அரிசி நிலம் விளையட்டுமே மேல கோட்டை மேல தாளம் தொப்பம் பட்டி புருமி மேளம் மேல கோட்டை மேல தாளம் தொப்பம் பட்டி புருமி மேளம் டும் 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 சந்தோஷமே பம் 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 குதூகலமே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒரு சாத தள்ளி நில்லே பார்க்காத ஆட்டம் இது எங்கோ கேட்காத பாட்டு இது பார்க்காத ஆட்டம் இது எங்கோ கேட்காத பாட்டு இது நான் பழுத்துடுவேன் தானா நீயும் நெருங்காத வீணா நான் பழுத்துடுவேன் தானா நீயும் நெருங்காத வீணா நாளை கொடி என்னை எட்டி கொடி நான் மலஹா கொடி கொஞ்சம் தொட்டு கடி நான் தானே செங்கரும்பு நீதானே சித்தெரும்பு நான் தானே செங்கரும்பு நீதானே சித்தெரும்பு இழுக்காத வீணாவம்பு இழுக்காத வீணாவம்பு பாரு 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 துட்ட போட்டு 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 பாரு 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 துட்ட போட்டு 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 என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒட்டாத தள்ளி நில்லே என் ஊரு திண்டுக்கல்லே நீ ஒட்டாத தள்ளி நில்லையானா ஊருக்குள்ள பத்தா பாண்டி வந்து அம்புட்டு போயிட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. வணக்கம்ண்ணே. நான் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனா இருக்கிறான்.
அருவாளை எடுத்து 100 தலை கீழே கிடக்குடா. வேணாம்னே வேணாம். களத்துல இறங்கிட்டேன்னா ரத்த ஆறுதான் ஓடும். ஊரு 2 பட்டு போயிருமேன்னு பாக்குறேன். வேணாம்னே வேணாம். நானும் வேணாம்னு தான்டா பாக்குறேன். அண்ணே ஊர் தாங்காதனே, தயவு செய்து கேளுங்கண்ணே. அண்ணே இந்தாங்கண்ணே. இவரை பார்த்தாவே பயமா இருக்கப்பா. ஏய் வாங்கடி, பம்பு செட்ல குளிக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கும். பூங்குடி அங்க குளிக்க போகாத புள்ள. ஏன் வேணாண்டி, பயமா இருக்குடி அங்க போக. சொன்னா கேளு புள்ள. ஏய் ஏன்டி பயப்படாதீங்க? சொன்னா கேளு புள்ள. வேணாம் பூங்குடி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி. நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா. வர போறீங்களா இல்லையா? ஆஹாம்பா, எனக்கு பயமா இருக்கு. சொன்னா கேட்க மாட்டா, வாடி போலாம். நீங்க வர மாட்டீங்களா? நாங்க வரல. என்ன தங்கமுத்து, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குடா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. நம்ம ஊர் எப்படா இருக்கு? சும்மா சொல்லக்கூடாதா, நம்ம ஊர் தான்டா. பிடிச்சிருக்குன்ற. நம்ம ஊர் மாதிரி வருமாடா? இந்த ஏர் இல்லாம ஏதுடா சோறு பாடுறா. இந்நேரத்துல வேணா மோட்டர் போட்டு விட்டது. கண்ணு கெட்டின தூரம் தோட்டத்துல வேலைக்காரங்களும் யாருமே இல்ல. இருங்கடா, மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். கரண்ட் போயிருக்குமோ? தண்ணி நிறைஞ்சு விட தெரியல. ஆமா ஓடுது. மோட்டாரை நிப்பாட்டலாம்ல? அதே நிப்பாட்டிட்டல. நாவுல ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கவ? யார் ஏட்டிக்கு போட்டியா பேசுறா? நீதான் பொம்பளை புள்ள குளிக்கிற இடத்துல வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பாறா என்ன தெனவட்டு. ஆமா நீ ஆக்கி போட்டு பாரு. அதான் டபுள எங்க வந்து குளிக்கிறேன்னு தெரியுதா? தெரியும். நீதான் பொம்பளை புள்ள குளிக்கிற இடத்துல வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போய் அங்கிட்டு. என்ன போ சொல்றியா? யார் வீட்டு தோட்டத்துல வந்து யார போ சொல்றவ? உன்ன என்ன பண்ண? யோ 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 இரியா, ஏன் இம்புட்டு கோவப்படுற? நான் போயிடுறேன். யோ தள்ளியா, தள்ளியானா பாக்குறது பாரு. படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போறாளே. ஆளும் நல்லா தாயா இருக்கா. அதான் புடி புடி பரி. பரி இந்தா. ஏய் பூங்குடி ஏதோ பயத்தோட ஓடி வராடி. வா என்னன்னு போய் பார்க்கலாம். சரிடி. ஏன் பூங்குடி இப்படி ஓடி வர? என்னாச்சுடி? குளிக்க கூடாதுன்னு சொல்றான்டி. என்னமோ அப்பா விட்டு பம்பு செட்டு மாதிரி. ஆமா அப்பா விட்டு பம்பு செட்டுதேன். என்னடி சொல்ற? நெசந்தே நம்ம துரப்பாண்டி ஐயா ஓடுதாண்டி. இது அவர் மையன் தங்கமுத்து. பார்த்தா திட்டுவாங்க தான் நாங்களே ஓடி போயிட்டோம். நீதான் சொன்னா கேட்கலையே. பம்பு செட்ல குளிச்சா என்னடி தப்பு? குளிச்சா தப்பு இல்லடி, நம்ம குளிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. என்னடி இந்த ஊர் இன்னும் திறந்தலையா? இல்லடி, வா போலாம். சரி நீங்க போங்கடி, நான் வரேன். என்ன அப்பா இங்க இருந்து வருது? திருட்டு கழுத. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாள. என்ன செய்ய? அப்பா என்னப்பா ஆச்சு? ஒரு மாதிரி இருக்க. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஆனா மனசுக்கு தான் சரியில்லை தாய். என்னப்பா சொல்ற? மனசு அது இதுன்னு? ஆமாம்மா, என் மேல உனக்கு பாசம் இருந்தா நான் சொல்றத கேளு தாயி. என்னப்பா சொல்ற? தாயி என்னத்த சொல்ல? இனிமே நீ குளிக்க அந்த பம்பு செட்டுக்கு போக வேண்டாம். குளிக்கணும்னா ஒரு செட்டி தண்ணி வச்சு வீட்லயே குளிக்கலாம்ல. ஏன் என் பேச்சையே கேட்க மாட்டற? சரி நான் போகல. ஆனா எதுக்கு போக கூடாதுன்னு கேட்டா மட்டும் நீ சொல்லவே மாட்டேங்கற. போப்பா. அது வெகுளி கழுத, வெகுளி கழுத. வெகுளியப்பா, வெகுளியப்பா. வலிக்குதுமா, வலிக்குதுமா. வா வீட்டுக்கு போலாம். ஹாய் ஹாய் போப்போ. வேகமா தள்ளாதமா. ஏய் ஆட்டக்காரப்புல, இங்க வா. அட வான்னு சொல்றேல. சாப்பாடு ஏற்பாடுலாம் தாராளமா இருந்துச்சா? என்ன பேச்ச காணா? சும்மா வெக்கப்படாம சொல்லுங்கப்பா. ஏன்னா நான் தான் இந்த ஊர்ல முக்கியமான ஆளு. பார்த்தா அப்படி தெரியலையே. என்னது? இந்த துப்பாக்கிய வச்சுதான் இந்த ஊரவே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். வச்சிட்டாலும்
ஏன் ஆட்டோக்காரப்பிள்ள இங்க வா. நான் தோட்டத்துக்கு போனோம், தானியம் வாங்கிக்கோ. இந்த வெங்கப்பையட்ட உனக்கு என்ன பேச்சு? தட்ட கொண்டா. கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா ஊட பூந்து கருத்து விட்டாள. உன்னால என் மரியாதையா போச்சு. ஒன்னா போட்டு தள்ளுறேன். ஏய் ஆட்டக்காரப்ல நில்லுப்ல. உனக்காக கால் கடுக்க காத்துக்கிட்டு நீ வருவன்னு உனக்காக காலையில இருந்தே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கண்டுக்காம போறா. இவ்வளவு நேரம் காத்திருந்தது வீணா போச்சு. வாடா போலாம். ஓடி வந்து ஒட்டிக்கலான்னு பார்த்தா இப்படி வெட்டி விட்டுட்டு போறாளே. ஏய், சின்ன வயசுல பார்த்த பிள்ளைகளை யாருமே காணுமேடி. எல்லாம் வேலைக்கு போகுதுங்கடி. உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷமா இருக்குடி. இது வேற. சரி சரி, மாரியம்மா எங்கடி? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பூங்குடி. அப்படியா? சந்தோஷமா இருக்காள அவ? ஆமா, உனக்கு எப்படி கல்யாணம்? என்ன கேக்குறியா? அதுக்குள்ளே நடி அவசரம். இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இந்த குடும்பம் குழந்தைன்னு எதுக்கடி கஷ்டப்பட்டுக்கிட்டு? இது வேற. இது அப்படிதான் எங்க வீட்லயே அடங்காது இந்த குட்டி. சரி, என்ன பத்தியே கேக்குறியே, உன்னை பத்தி சொல்லு. நீ என்ன பண்ண போற? நான் என்னடி பண்ண போறேன்? இந்த ஆடு மாடுங்களை மேய்க்கிறதே பெரிய பொழப்பா போச்சுடி. எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், எங்கடி ஓடுது? எங்க போயிருக்கோம்? ஏய், நீ இங்கதான் இருக்கியா? வா. துமுரா, என்ன தைரியம் இருந்தா கோயிலுக்குள்ள போயிட்டு வருவா? கோயிலுக்குள்ள போறதுக்கு தைரியம் வேணுமா? என்னையா சொல்றீங்க? ஊர் வழக்கத்தை மீறிட்டு வாய்க்குள்ள போக பேசுற. என்னையா சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? தலங்கயா. துமுராவா போற? இருக்குடி உனக்கு பஞ்சாயத்து. நிக்கிறாளே. ஏம்மா பூங்குடி, நீ தலைகீழா நடக்கிறது சரியில்லை. நீ கோயிலுக்குள்ள போனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? ஐயா, இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். அவளை சொல்லி என்ன பண்ண? என்ன பெருமாளே, உன் மகன் செஞ்ச சரியா? இந்த ஊருக்கு அடுக்குமா? என்ன சொல்லுப்பா. சாமி, இவளுக்கு எதுவுமே தெரியாது. இனிமே எந்த குத்தமும் செய்யாம பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்க சாமி. எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குற? நான் எந்த தப்பும் செய்யலையே. சத்த வாயை மூடுமா. நீயே கூட்டத்துல நிப்பாட்டிட்ட வாயை மூட சொல்ற? என்ன பெருமாள் மகளே, இந்த ஊர் ஆத்தா வாக்குப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நீ ஆத்தா வாக்க மீறி போய்கிட்டு இருக்க. என்னப்பா நான் சொல்றது? அருமையான பேச்சு. ஓய், யோ வாயை மூடியா. உன்ன மாதிரி ஆமாசாமி போட்டுட்டு இருக்கறனால தான் இந்த ஊர் இப்படி போயிட்டு இருக்கு. என்னப்பா பெருமாளே, நம்ம ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன்னோட நல்ல குணத்துக்காகத்தான் இவளை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி, இவளுக்கு புத்திமதி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சாமி. பெருமாளே, உன் மவளுக்கு நம்ம ஊரை பத்தி சொல்லி வையே. ஐயா வாடாங்க. சொல்லுங்கய்யா. உன் அப்பனங்கடா தெரியலங்கய்யா. வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. வர சொல்றேன் ஐயா. என்ன? சரிங்க. சார், சார் நில்லுங்க சார். என்னம்மா? என்னத்த சொல்ல, ஒன்னா ரெண்டா இந்த ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. நீங்க போலீஸ்கார் தானே, தட்டி கேட்க மாட்டீங்களா? என்னத்தா சொல்ற? எல்லாமே தப்பாதான் நடக்குது. தப்பு நடக்குதா? சொல்லு, நொங்க எடுத்து போறேன். என்னத்தா சொல்லு. அப்படியா சங்கதி? அடுத்து சிக்குவாங்கல்ல, ஜெயில போட்டுறேன்.
நீ போத்தா போ. துரப்பாண்டிய எதுக்க துணிச்சிட்டாளே, என்ன ஆக போறாளோ? அந்த தோட்டத்துல என்ன ஒரே முள்ளுக்காடா கிடக்கு, இங்க யார் வேலை செய்யறது? சாமி, இந்த தோட்டத்துல கட்டையும் தான் வேலை செய்யும். நான் பேசிட்டு மட்டும் ஒழுங்கா வாங்கி போடுறான், ஆனா வேலையை செய்ய மாட்டேங்கிறானே. ஒழுங்கா பாத்துக்கங்க துரப்பாண்டி. எல்லாம் பரவாயில்லையாப்பா? நீ வந்ததை சொல்லுப்பா. உன் பேரு மேல வரைக்கும் அடிபடுதாப்பா. என்னப்பா சொல்ற? இங்க ஒரு பக்கத்தூருக்காரன் நாட்டாம பண்றானேன்னு நினைக்காத. உன் போக்கு சரியில்லப்பா. கண்ணை மூடிட்டு ஊரு இருட்டா இருக்குதுன்னு நினைக்காத. நீ ஊருக்குள்ள செய்யற எல்லாத்தையும் மேல வர அரசாங்கம் பூரா பாத்துட்டு தாப்பா இருக்க. நீ என்னமா தென்னை மரத்துல புல்லு புடுங்கிறதா நினைக்காத. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் வரேனப்பா. என்ன சாமி, தொப்பம்பட்டிக்காரன் பீடியா போட்டு போறான், விலங்கலையா சாமி? அவன்லாம் ஒரு ஆளு, அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாடா. கடைக்கார 2 கடலை பாக்கெட் கொடுப்பா. இந்தாப்பா. பயபுள்ளைக்கு பய விட்டு போச்சு போல. இந்த வர்றேன். ஐயோ, ஒரு கவனிக்கலையே. ஏய், நான் வர்றது கூட கவனிக்காம அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வாங்கனே. அவ்வளவு எகத்தலமா உனக்கு? என்னடா பாக்குற? வண்டி சத்தம் கேட்கலையா? குளிர் விட்டு போச்சா? அப்படி சொல்லாதீங்கண்ணே, வாங்கண்ணே. இந்த ஊருக்குள்ளேயும் குளிர் விட்டு போய் தான்டா தெரியுறாங்க. எவனா இருந்தாலும் அறுத்துருவேன்டா நானு. ஊரு 2ஆயி போயிருமேன்னு பாக்குறேன். என்னமோ பஞ்சாயத்து வேற கூட்டினாங்களாம்ல? அது என்னடா, நான் ஊர்ல இல்லாதப்பதான் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க? அவ்வளவு பயம் இருக்கும்ல? பின்ன பயம் இருக்காதானே? இந்தாங்கண்ணே. இந்த பந்தா பாண்டிய பார்த்தாலே அம்புட்டு பயிர்களுக்கு பயம் இருக்கணும். பயங்கரமான ஆளுதாயா இவரு. இந்த ஆளை பார்த்தாலே திக்கு திக்குன்னு இருக்குதப்பா. ஏய், அண்ணன் வர்றேன்டா. என்ன தங்கமுத்து, எதையோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? அவளை பார்த்ததுலேருந்து என் மனசுல என்னென்னமோ தோணுது. என்னடா சொல்றான்? என்ன தங்கமுத்து, மாட்டிக்கிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் ரொம்ப நல்ல புள்ளடா. அது மட்டும் இல்லடா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஞாபகமாவே இருக்குடா. அவ என் உசுர்றா. எப்பவுமே என் கண்ணுக்கு எதிரிலே நிக்கிறாடா. ஏய், எதிர நீதான் உட்காந்துருக்க, கட்டி பிடிச்சிட போறான்டா. அங்க தண்ணி உடைஞ்ச பாயுது, இங்க வெட்டியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாடா. போத்தா, நீ பெரிய கலெக்டரா? போத்தா. அப்படி என்னதே பேசுறீங்களா வெங்க பயல்களா? போய் தண்ணி அடைங்கடா. எங்களுக்கு தெரியும், போத்தா. டேய், மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ஏய், கருதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குல்ல? ஆமா பாரு. ஏய் பாத்துடி, என்னடி தண்ணிக்குள்ள இப்படி ஆடி ஜாலியா இருக்குல்ல? ஏய், மாடை உடைச்சு தண்ணி வேஸ்டா போகுது, நான் போய் மோட்டாரை நிப்பாட்டிட்டு வரேன். ஏய் பூங்குடி, வேணாண்டி. ஏய் பூங்குடி, போகாதடி, சொன்னா கேளுடி. ஷாக் அடிச்சிருச்சா பூங்குடி? கரண்ட்ல கை வச்சதுனால ஷாக் அடிக்கல, உன் கையால தான் இப்ப ஷாக்கே அடிக்குது. ஏ பிள்ளை ஒன்னத்தான் மறக்க முடியல. ஏ பிள்ளை
எவ்வள மனச தடுக்க முடியல என்னன்னு எதுன்னு சொல்ல தெரியல எப்பவும் நினப்பு விட்டு போகல என்னன்னு எதுன்னு சொல்ல தெரியல எப்பவும் நினப்பு விட்டு போகல ரோடு போட்டு நிக்க சொன்னா நிக்க முடியல வாட்ட சாட்ட பொண்ண பார்த்து தூங்க முடியல ரோடு போட்டு நிக்க சொன்னா நிக்க முடியல வாட்ட சாட்ட பொண்ண பார்த்து தூங்க முடியல எவ்வள ஒன்னத்தான் மறக்க முடியல எவ்வள மனச தடுக்க முடியல எனக்கு நீதானே நல்ல பொருத்தம் ஒன்னா சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் எதுக்கு வேணாங்க வம்பு வழக்கு நேரம் காலம்தான் கெட்டு கிடக்கு ஏற்ற தாழ்வெல்லாம் நமக்கெதுக்கு எதுக்கும் துணிவேனே தோள் கொடுத்து ஏற்ற தாழ்வெல்லாம் நமக்கெதுக்கு எதுக்கும் துணிவேனே தோள் கொடுத்து கொடு போட்டு நிக்க சொன்னா நிக்க முடியல பாட்ட சாட்ட பொண்ண பார்த்து தூங்க முடியல எவ்வள ஒன்னத்தான் மறக்க முடியல எவ்வள மனச தடுக்க முடியல பழமே தின்ன தகட்டாத திராட்சை பழமே மாற்றம் முன்னாலே உருவாகுமே ஊரு ஒன்றான பேரோடுமே மாற்றம் முன்னாலே உருவாகுமே ஊரு ஒன்றான பேரோடுமே கோடு போட்டு நிக்க சொன்னா நிக்க முடியல வாட்ட சாட்ட பொண்ண பார்த்து தூங்க முடியல எவ்வள ஒன்னத்தான் மறக்க முடியல எவ்வள மனச தடுக்க முடியல என்னன்னு எதுன்னு சொல்ல தெரியல எப்பவும் நினப்பு விட்டு போகல என்னன்னு எதுன்னு சொல்ல தெரியல எப்பவும் நினப்பு விட்டு போகல ரோடு போட்டு நிக்க சொன்னா நிக்க முடியல வாட்ட சாட்ட பொண்ண பார்த்து தூங்க முடியல ரோடு போட்டு நிக்க சொன்னா நிக்க முடியல வாட்ட சாட்ட பொண்ண பார்த்து தூங்க முடியல எவ்வள ஒன்னத்தான் மறக்க முடியல எவ்வள மனச தடுக்க முடியல என்ன பூங்குடி சேலையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கவ? ஆமா, எங்க அக்காவோடது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கூத்து பார்க்க போறேன்னு தானே சொன்னா, எங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. கூத்து பார்த்துட்டு இருக்கிற இந்த ஊரை கண்ணை கட்டி இங்க பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்து வினையாக்கி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. போக முடியும். ஐயா, பொம்பளை மாதிரி பயப்படுற? எங்க அப்பனும் தான் என் மேல உசுரே வச்சிருக்கு. என் இஷ்டத்துக்கு விட்டுருச்சா என்ன? என்ன வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டேங்குது. நீ எனக்கு, நான் உனக்குன்னு அந்த ஆத்தாவே முடிவெடுத்துட்டா பூங்குடி. உனக்காக எதையும் செய்வோம் பூங்குடி. முதல்ல உங்க அப்பாவை சமாளி, அது போதும். சமாளிப்பல்ல? சரி, சாஞ்சிக்கலாம்ல?
ஏன்பா என் மக பூங்கொடியை பாத்தியா? பார்க்கலையே. இந்த இருட்டில் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ச்சே, இவளோட ஒரே போராட்டமா போச்சு. எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. அம்மா கம்பியெல்லாம் இருக்கு, பார்த்து போங்கம்மா. பார்த்து பார்த்து. கும்பிட்றேன் தாயி. கும்பிட்றம்மா. என்ன காளியம்மா, உன் பொண்ணுக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளை தாயி. நல்லதுதா, நல்லது பொழுது வாங்கி கொடு. மனுவாகட்டும், வேலை பாருங்க. பிள்ளைய நல்லா பாத்துக்கத்தா. சரிங்க தாயி. கும்பிட்றேன் தாயி. வேலை பாருங்க. இவளுக எங்கிட்டு களை எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க? அங்கிட்டு ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாம் பெருமாள். அம்மா வராங்க. இவளுக்கு களை எடுக்கிறாளுங்களா இல்ல கதை பேசிட்டு இருக்கிறாளுங்களா? அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் தோட்டத்து பக்கமே வர்றாங்க. பெருமாள் சொல்லுங்கம்மா. அடிக்கிற வெயில்ல மழை மாதிரி இல்லாம கிணத்துல வேற தண்ணி வத்தி போச்சு. ஆமாம்மா. அம்மா அங்க போகாதீங்கம்மா. கிணறுமா வேணாமா. ஐயோ அம்மா, பெருமாள். ஐயோ அம்மா கிணத்துல விழுந்துட்டாங்க. யாராவது ஓடி வந்து காப்பாத்துங்களே. வாங்க ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. ஐயோ அம்மா தண்ணியில மூழ்கிட்டாங்க போல இருக்கு. ஏண்டா ராமசாமி, மலை மாதிரி நிக்கிறிய? அம்மா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க, குதிச்சு காப்பாத்துறா. கையும் ஓடல காதும் ஓடலங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல, சீக்கிரம் தாயை காப்பாத்துறா. சரிங்க. பாத்து பாத்து முதல்ல வா. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. மெல்ல மெல்ல மேல வா. அந்த தூரத்துல வெங்காயம் விளைஞ்சு நிக்குது, புடுங்கலையாடா? இன்னும் 2 நாள்ல புடிங்கலாம் சாமி. ஐயா ஐயா, என்னடா? அம்மா கிணத்துல விழுந்துட்டாங்க ஐயா. ராமசாமி பையன் தான் கிணத்துல இருந்து தூக்கியிருக்கான். அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்கய்யா. ஏண்டா உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தமடா? என் பொண்டாட்டிய தொட்ட உன்ன என்ன செய்யலாம்னு நீயே சொல்லுடா. சாமி, என்ன வளர்த்த தாய் உசுறு போகும்போது என் மனசு கேட்கலையா? நான் எப்படிங்க பாத்துட்டு இருக்கிறது? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன எந்த தப்பு பண்ண மாட்டேன். அவன் செத்து இருந்தா கூட நான் ஏத்துக்கொண்டா. ஆனா நீ தொட்டதை என்னால ஏத்துக்க முடியாதடா. உனக்கு என்ன தைரியம்டா? விட்டுருங்க. அந்த ஆத்தா கோபத்துக்கு நீ பலிகடாக போறடா. டேய், இவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன விட சொல்லுங்க ஐயா. ஐயா என்ன விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடி சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஒண்ணும் இல்ல. எங்க உன் மகனை காணா? வீடு தங்க மாட்டேங்கிறான், ஊரு சுத்த போயிட்டானா? இந்த என்னத்தா ஏதோ சொல்ல வர? ராமசாமி செத்துட்டதா சொல்றாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? பேசாம வேலையா பாரு. உசுர கொடுத்து காப்பாத்தினதுக்கு நீங்க கொடுக்கற கூலியா? தூரத்துல நின்னே பேசுறதுக்கு பயப்படுறவன் உன்னை தொட்டு தூக்கி இருக்கான். அவன் செய்யற பாவத்துக்கு ஆத்தா கொடுக்கற கூலி தாண்டி இது. ஆத்தா பேரை சொல்லி தப்பிக்கிறதா நினைக்காதீங்க. என்னடி வாய் நீளுது? அவன் வாங்கி வந்த வரோம், நான் என்ன செய்ய? இந்தா என்னது? உனக்கு பிடிச்ச திராட்சை கொண்டு வந்திருக்கேன். ஹை, சாப்பிடு போங்கடி.
இதெல்லாம் சாப்பிட்டு கொள்ள நாள் ஆச்சு தெரியுமா? சாப்பிடு. நல்லா இருக்கு. நீயும் சாப்பிடு தங்கமுத்து. நீயும் நானும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் பூங்குடி. நீதான் என் பொண்டாட்டி. சரி சரி. ஆமா, என்கிட்ட ரொம்ப பிடிச்சது எது? என்னது? உன்கிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லானா? நான் எது சொன்னாலும் கேட்க மறுக்கிற இந்த காது பிடிச்சிருக்கு. என்னை கொத்தி இழுக்கிற இந்த மூக்கு பிடிச்சிருக்கு. என்னை முறைச்சு பார்த்து மிரட்டுற இந்த கண்ணை பிடிச்சிருக்கு. கடகடன்னு பேசி ஊர் உங்களுக்கிற இந்த வாய் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லதை மட்டும் நினைக்கிற இந்த அதோட நிறுத்திக்க. போதும் போதும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அது இல்ல பூங்குடி, உன் மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ, நம்பிட்டேன். பூங்குடி, உன் கையை பிடிச்சுக்கவா? நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பூங்குடி. பூங்குடி எங்க போற? நில்லு பூங்குடி, எங்க போறன்னு சொல்லிட்டு போ. கேக்குறேன்ல, சொல்லு பூங்குடி. என்னாச்சு இவளுக்கு? எங்க போறவ? நிறுத்துங்க சார். என்னத்தா ஒத்தையில ஓடி வரா? இந்த ஊர்ல நடக்க கூடாதெல்லாம் நடக்குதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இந்த ஊர்ல ஒருத்தரை கொலை பண்ணி கம்மாக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ராமசாமி தானே சொல்ற? ஆமா, ராமசாமியே தான். அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்ல சொல்றாங்க. தற்கொலை இல்ல சார், அவர் அடிச்சே கொன்னுட்டாங்க. நீ மட்டும் தான் சொல்றமா, ஊருக்குள்ள ஒருத்தனும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே தெரியுதாத்தா. ஒருத்தனும் சாட்சிக்கு வர மாட்டாங்க, வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தர மாட்டாங்க. என்ன செய்ய? உண்மையிலேயே ஒரு நாள் விடிவு வராத்தா. நீ பார்த்து வீட்டுக்கு போவாத்தா. வரட்டுமா? விடமாட்டா போல தெரியுத. ஏய் பூங்குடி, என்ன போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? நீ மட்டும் இதை செய்ய முடியுமா? நாம சேர்ந்து செய்யலாம், புரியுதா? இதுக்கு தான் பேசிட்டு இருக்கும்போது ஓடியாந்தாக்கும். உன்னை மட்டும் நான் தனியா விட மாட்டேன், புரியுதா? ஏத்தா மாரியம்மா, கோயிலுக்கு வரி கொடுத்தியா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. எனக்கு அப்ப வரி தருவ? உனக்கு எதுக்கு தரணும்? என்னது எனக்கு தர மாட்டியா? அவ்வளோ இருக்கும். அம்புட்டு பயம் இருக்குல்ல, அடுத்த வீட்டை பாப்பான். என்ன காத்தாயி, நீ எப்ப எனக்கு வரி தருவ? இந்த தர்றேன். வரியா கேக்குற? என்னது சுட்டு புடுவேன். சுட்டு புடுவாங்களா இருக்கே. ஊருக்குள்ள ஒரு பய வரி தர மாட்டேன். அம்புட்டு பயலையும் சுட்டு தள்ளி போறேன் பாரு. நான் யாருன்னு காட்டுறேன். துப்பாக்கிக்கு வேலை வந்துருச்சு. ஐயா, நம்ம தேடிட்டு இருந்த தீவிரவாதி அதோ உட்காந்துருக்கான். ஐயா, நிறுத்தியா வண்டியா? என்ன அது போலீஸ் வண்டி வருது? ஏய், வெப்பன்ஸ் கீழே போடுறா. ஏய், எந்த ஏக்கத்தை சேர்ந்தவன்டா நீ? சொல்றா. எந்த ஏக்கமும் இல்லைங்க, சும்மாதாயா. உனக்கு எப்பறா துப்பாக்கி வந்துச்சு? குருவிக்காரன்ட்ட ஆட்டைய போட்டீங்க. ஆட்டைய போட்டியா? அமுகிட்டு வந்தியோ? அங்க வந்து சொல்றா. எங்க வந்து சும்மா நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆள் இல்லைங்கயா. ஐயா, நான் ஒரு வெம்போடுங்கயா, என்னை விட்டுருங்கயா. விட்டுருங்கயா, ஏத்துங்கயா. உள்ள வண்டியா. நம்ம பேசிட்டு வரதை யாராவது பார்த்தாங்க மாட்டணும். ஐயே சீச்சி, பார்த்து வர மாட்டேன். என்னடா அது? தண்ணி தான் இருக்குல்ல, கழுவிட்டு போலாம் வா. பூங்குடி, நான் கழுவிக்கிறேன், சொன்ன கேளு. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் காலை கழுவ வச்சுட்ட. இதுக்கு எப்படின்னா
அப்புறம் முதுகு தேய்க்கணும் வரேன். இல்ல ஆசையை பாரு. ஏண்டா நாயே? ஆடு பக குட்டி வரவா? மாமா எவ்வளவு எப்படி நடக்குது? மாமா வேண்டாம் மாமா. ஏய் தீத்து கட்ட போக மாட்டேன்டா. அழகார போறீங்க. மாமா இப்ப விட போறியா இல்லையா? இதுக்கு மேல அடிச்சு உனக்கு மரியாதை இல்ல. இந்த நாய்க்காகவா பேசுற? இவனை நம்பாத. அப்படிலாம் இல்லண்ணே. பூங்கொடி நானும் ஒண்ணு கொண்டா விரும்புறேன்னு. என்னது காதலா? காதல்னா உங்களுக்கு கெட்ட வார்த்தைடா. ஊரை கெடுத்தவங்களா? அத பெற உங்களுக்கு பொருந்தும். இந்த கொலைகார பயல்களை பத்தி உனக்கு தெரியாது. போவதுல இப்ப நிறுத்த போறியா இல்லையா? ஏன் இந்த அப்பாவை போட்டு இந்த அடி அடிக்கிற? இவன் மேல உனக்கு என்ன ஆத்திரம்? இவங்கள பத்தி கேட்டா நீயே ஆத்திரக்காரியா மாறிடுவ. இவங்களால எத்தனை அப்பாவி ஜனங்க இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க தெரியுமா? அதுல என் அழகுத்தாயும் ஒண்ணு. கண்ணுக்கு கண்ணா இருந்தவன். தந்தானே தாளம் போட்டு தரையெல்லாம் கோலம் போட்டு மழை மாதமே
1 2 ரோட்ல வளர்ற இப்ப பாரு 3 அஜய் குறி பார்த்தது போதும். பையனை பாரு, மூஞ்சிய பாரு, சைக்கிள் ஓட்டுற இடத்த பாரு. இது வர யோ நில்லியா, விளையாடுறது தெரியலையா? முத்து மேல ஏத்திட்டு போற, ஒதுங்கி போக வேண்டியதானே? கண்ணு தெரியல? பிச்சு போடுவேன் பிச்சு. முத்து விளையாடுற இடமாடி இது. யோ செய்யறதையும் செஞ்சுட்டு எகத்தாளமா வேற பேசுறியா? என்னடி உன் மாமன் கூட பார்க்காம வாய் நீளுது? மாமன்னா ஓரமா போக வேண்டியதானே? வாயும் நீளும் கையும் நீளும். பெருமாள் மாமனுக்கு புள்ள பிறந்திருக்கு பாரு. வெள்ளை மாமன் பெத்திருக்கு பாரு, விளக்கு வச்ச மாதிரி. ஏய் என்னடி செத்து போன எங்க அப்பனை இழுக்கிறவா? இருடி உன்னை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். நீ என்ன வச்சுக்கிறது? நான் ஒன்னு வச்சுக்கிறேன். சரியான வாயாடியா இருக்காளே. எத்தனை தடவை லாண்டாலும் நான் எனக்கு தாப்ல கஷ்டப்பட்டு ஜெயிச்சது நான் தான். பாவண்டி அவளுக்கு கொஞ்சம் கூட. எனக்கு கொஞ்சம் கொடுப்பல. சரி சரி இந்தா முத்து, திருப்பி கேட்க கூடாது. இன்னும் தெருவிலே தான் கிடக்குறாளுங்களா? அடியே உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எந்திரிச்சு ஓடுங்கடி. என்னலா உனக்கு மட்டும் தனியா சொன்னமா? போலா. எல்லாத்தையும் விரட்டிட்டேன், நான் மட்டும் ஒத்தையால் ஆடுறதா? ஓஹோ இன்னும் விளையாடணுமா? இரு உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லவா? நடிக்கிறத பாரு. மாமா மாமா என்ன வீட்டுல விட்டுறியா? சரி வா உட்காரு. போற வழியில அந்த தெருமுக்குள்ளே விட்டுற. நீ வீட்டுக்கு போ, எனக்கு வேலை இருக்கு. சரி மாமா வா மாப்ள உட்காரு. அழகுதாய் வந்துட்டாளா? காலையில தெருமுனையில விட்டுட்டு போனேன். வீட்டுக்கு எப்ப வந்தா? இந்த கழுத விடியால போனவ பொழுது போய் வந்திருக்கா. என்ன பண்றது மாமா, ஒரு வயசு புள்ள எப்ப பாரு தெருவுல குடியா கிடக்குறா. என்ன பண்ணி தொலைக்கிறது மாப்ள? தோளுக்கு மேல வளர்ந்துட்டா. கூடி சீக்கிரம் ஒரு கால் கட்டு போட்டுற வேண்டியதுதான். ஊர்ல எங்க அக்கா வீட்டுல இருக்கிற இவளோட தங்கச்சி வர போய் பார்க்கணும். அந்த கழுதை என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா. நான் போய் அவளை பார்த்துட்டு வர வரைக்கும் அடிக்கடி வந்து இவளை பாத்துக்க மாப்ள. சரி மாமா நான் பாத்துக்கிறேன். சரி மாமா நான் கிளம்புறேன். சரி மாப்ள. சும்மா தெருவுலயே போய் குடியா கிடக்காத, வயசு புள்ளையா நடந்துக்கோ. வரம்புல பேச்சியம்மா சீக்கிரம் வாடி. வரேன்டி. மாரியம்மா உனக்கு மட்டும் பொழுதே விழியாது. சீக்கிரம் வாடி. வந்துட்டோம்ல. வா சீக்கிரம் வா. நேரம் ஆயிடுச்சு. அந்த பண்ணை வீட்டு கிளவி லொடலொடன்னு தாளிக்க போறா. ஆமா புள்ள. சீக்கிரம் வாங்கடி. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்து உன் சக்கலத்தி. அடி ஆத்தே வாய பாரு. அடியே பெருமாள் அவளா நீயே? ஆமா ஆமா. என்ன கிளவி? எங்கடி போறீங்க? கடல் உடைக்க போறோம். வர்றியா நீ? நானு வர்றேன். ஆமா நீ உடைச்சிட்டாலும் சும்மா கிளுகிளுன்னு தான் இருக்கும். உன் வயசுல நான் உங்க தாத்தா மண்டையவே உடைச்சபடி. கடலை உடைக்க மாட்டேனா? உடப்ப அதான் கிளவன் பொட்டுன்னு போயிட்டாராக்கும். போயிட்டு வரும்போதே 2 கடலை கொண்டு வாங்கடி. முத்தின கடலையா கொண்டு வாங்கடி. திங்கணும். கொண்டு வரேன். நல்லா இன்னைக்கு நல்லா மாட்டணும்டி. கிளவி என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. வாங்கடி. ஆடி அசைஞ்சு வர்ற நேரம் ஆயுது. எல்லாம் அந்த முட்டைக்கணி செய்யற வேலை. வாங்கடி. வந்து உலக்கி ஏட்ட நிக்கிறீங்க. தூக்குவாளிய வச்சுட்டு வந்து உக்காந்து உடங்கடி.
என்ன மாரியம்மா, உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டா நம்மள அங்கப்ப விளக்குமாறு பிஞ்சு போயிரும். கல்யாணத்தை பத்தி கேட்டா விளக்கமாறு பிஞ்சு போயிருன்ற. ஏய் பேசாம வேலையை பாருங்க. என்னடி முட்டகனே, என்னடி வாய் ஆசைப்படுது? வாய்க்கில என்ன வச்சிருக்கிறவ? பகட்டு சிரிக்கி பல்லாக்குல போவாளாம். ஒழுங்கா கடலைய உடடி. அழகு தாயி எந்திரி. வாய திரடி திரடி. எங்க திரடி வாய. திருட்டு கழுத திறக்கறியா இல்லையா? வாய திரடி. என் மேல திட்டியா? அடங்க அப்படாரி நில்லுடி. அடியா ஓடாதடி நில்லுடி. என்னடி பண்ண போற? அடியா என்னடி பண்ற? என் கடலைய என்னைய அடிக்க வர மண்டை பொளக்குறேன் பாரு. ஐயோ தலையில கொட்டிட்டாளே. அடியா திருட்டு கழுத ஓடாதடியே. காலை ஒட்டிக்க விட மாட்டேன் நில்லுடி. எல்லா மரத்துலயும் காய் நல்லா இருக்கு, இந்த ஒரு மரத்துல மட்டும் காய் சரியில்லையா, தண்ணி சரியா பாய்ச்சறது இல்லையா? பாத்துறாங்க சாமி. கருதெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, ஏன் அறுக்காம இருக்கு? அறுவடைக்கு ஆளை சொல்லிட்டேன் சாமி, வந்துருவாங்க. பக்கத்து தோட்டத்திலயும் கருது விளைஞ்சு நிக்கி. சாமி சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து அப்படியே அறுவடை பண்ணிடலாம். யாரா அந்த பிள்ளை? ஆள் நிக்கிறது கூட தெரியாம தலையில ஓடுறா. நம்ம பெருமாள் மக சாமி. பெருமாள் மகளா? ஆமா சாமி. கண்ணு முன்னு தெரியாம ஓடுறா, தெரிய வைங்கடா. சரிங்க சாமி, நாங்க பாத்துக்கிறோம். அழகு தாய் நில்லு. என்ன புள்ள வேகமா ஓடி வர? கடலை உடைக்க போயிருந்தான். கடலை உடைக்க போனியா? உன் வேலையை காட்டிட்ட போல. ஆமா, கடலை உடைக்க போனியா ஆட்டைய போட போனியா? அது வந்து நீ திருந்தவே மாட்ட, முழிக்காத. சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் தோட்டத்துக்கு காவலுக்கு போயிட்டு வரேன். மாமா, அப்பாதான் ஊர்ல இல்லல்ல, வெளியூருக்கு போயிருக்குல. இந்த சைக்கிள ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ரவுண்டு கிட்டு போறியா? வேலை இருக்குடி, போடி. மாமா 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 கொஞ்சம் கெஞ்சி கேக்குறோம்ல, ஒரு தடவை கூட்டு போ மாமா. சரி சரி, வேணானா விடவா போற? ஐ போலாமா புள்ள? மாமா போலாம். ரைட். இப்ப உனக்கு சந்தோஷமா? மாமா, இப்படி உங்கூட சைக்கிள்ல வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்குண்டி, மிதிக்கிறது மாமன்ல. அழகு, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. கண்ணி சண்டக்காரியே, ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே. ரெட்ட ஜட வெள்ளக்காரியே, பொட்ட காட்டுல பொழுதிய கிளப்புரியே. சின்ன மனசுல புயலைய தூக்கி வச்ச நீதான், வந்த உறக்கத்த ஊற விட்டு விரட்டி புட்ட. முட்டை கண்ணி சண்டக்காரியே, ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே. ரெட்ட ஜட வெள்ளக்காரியே, பொட்ட காட்டுல பொழுதிய கிளப்புரியே. சின்ன சிரிப்பு என்னை பார்க்கும் உரைப்பு, சிறகா
மாட்டினாய் யாரும் அடக்காத காளையை பாசக்கட்டு தரியிலே வைத்து பூட்டினாய் பேசையில உன்னை பார்க்கையில அந்த சாமிய நீரில பார்க்கிறேன் பேசையில உன்னை பார்க்கையில அந்த சாமிய நீரில பார்க்கிறேன் முட்டக்கண்ணி சண்டக்காரியே ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே ரெட்ட ஜட வெள்ளக்காரியே பொட்ட காட்டுல பொழுதிய கிளப்புரியே கண்ணக்குழியில் என்னை மூடி மறைக்க புதுசாய் மாறி போகிறேன் கட்டாந்தரையும் இந்த ஒத்தப்பாறையும் வனமாய் பூத்து போனதே சேலையில என்ன மூடி வச்சு அந்த பாசத்தை பாலாவாக்குற சேலையில என்ன மூடி வச்சு அந்த பாசத்தை பாலாவாக்குற முட்டக்கண்ணி சண்டக்காரியே ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே ரெட்ட ஜட வெள்ளக்காரியே பொட்ட காட்டுல பொழுதிய கிளப்புரியே சின்ன மனசுல புயலைய தூக்கி வச்ச நீதான் வந்த ஊரக்கத்த ஊர விட்டு விரட்டி புட்ட முட்டக்கண்ணி சண்டக்காரியே ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே ரெட்ட ஜட வெள்ளக்காரியே பொட்ட காட்டுல பொழுதிய கிளப்புரியே ஆடி பாப்பா மாமா என்ன அப்பா அடிக்க வருது எதுக்குவன் இந்த இதுக்கு தான் இந்த 10 ரூபாய்க்கு அவங்க அப்பா விரட்டிட்டு வராரு. நான் எங்க அப்பா கிட்ட குச்சி மிட்டாய் கேட்டனா வாங்கி தரல, குறி ரொட்டி கேட்டனா அதுவும் வாங்கி தரல, தேன் மிட்டாய் கேட்டனா அதுவும் வாங்கி தரல. அதான் சுட்டுட்டல. எப்படி என் சாமர்த்தியா? இங்கதான் இருப்பேன்னு தெரியும். திருட்டு கழுத. அட இரு மாமா. மாப்ள, இவ என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்கா தெரியுமா? அழகு, என்னப்பா? நான் காட்டு பக்கம் போயிட்டு வந்துடுறேன். அடுப்பு வீணா எரியுது. மாசம் மாசம் நிக்காம சட்டி எடுத்து அடுப்புல வைமோய். சரிப்பா. ஓஹோ. அப்பன் சட்டியை அடுப்புல வைக்க சொல்லுச்ச. அப்பன் போடுற சட்டி இதானே. எதுக்கு போட சொல்லியிருக்கோம்? பழசாயிடுச்சோ. போட்டுற வேண்டியதான். நினைத்ததை நடத்தியே முடிப்பதெல்லாம். அழகு, என்னப்பா? என்ன இது? என்ன காரியம் பண்ணிருக்க? நீ தானே சட்டி அடுப்புல வைக்க சொன்ன. அடி கிறுக்கு பையன் மாவள, உன்னை எடுத்தாத்தா சரி வராது. ஓடாத. நின்னு சொல்றேன்ல. நில்லு. உன்னை என்ன செய்ய சொன்ன? நீ என்ன செஞ்சிருக்க? உன்னை நீ சொன்னதானே செஞ்சேன். நான் எந்த சட்டி அடுப்புல வைக்க சொன்னேன்? நீ எந்த சட்டி அடுப்புல போட்டு வேக வச்சிருக்க? அடியே, எனக்கு இருந்தது ஒண்ணே ஒண்ணுதான். அதையும் அடுப்புல போட்டு அடி பாவி. மாப்ள, நான் வயிற்றுச்சலோட இருக்கேன். அவ கூட சேர்ந்து சிரிக்கிறியா? எக்கேடே கட்டு போங்க.
அடியே உங்க அப்பா வந்தானே என்ன செஞ்ச? உன் பேரனா? என் பேரன் என்னடி செஞ்ச? இந்தா இதத்தான் பண்ணுனா. ஐயா கோடி வீட்டுக்கு கோசம் கட்டுது அதுக்கு ஆடிக்குது. டேய் நிறுத்துறா வண்டிய. டேய் சாமி. டேய் யாரா அது நம்ம குளத்துல பொம்பளை குளிக்கிற மாதிரி தெரியுது? ஆடு மாடு குடிக்கிற தண்ணி யாருன்னு பாரு. யாரு உள்ள குளிக்கிறது? ஊர் வழக்கம் தெரியாதா? பொம்பளை குளிக்கிற இடத்துல உனக்கு என்னங்க வேலை? போயா. குளிக்கிறியா? குளி குளி. பொம்பளையாவ இந்த கிளி கிளிக்கிறா? ஐயா அங்க குளிக்கிறது நம்ம பெருமாள் மகையா. கேட்டா கண்ணம் நான் வாய்க்கு வந்து ஓடி வைராயா. அப்படியா? நம்ம ஆடு மாடு குடிக்கிற தண்ணியில பெருமாள் மகன் ஆட்டம் போடுறாளா? ஆத்தா கோபத்துக்கு ஆளாக போறா. ஊர்ல உள்ள கழுதைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. எப்ப என் மாமன் என் கழுத்துல தாலி கட்ட போறானோ? போங்கடி, நானும் ஒரு நாள் என் மாமனை தாலி கட்ட வச்சு இங்க வந்து நிப்பேன். சீக்கிரம் வா. யாரும் பார்த்து நண்டி சத்தம் போடாம வாடா, டக்குனு வாடா. டேய் நீ மெதுவா பேசுறா. பார்த்து இறந்து வா. டேய் தண்ணிக்குள்ள பார்த்து வாடா. நீ போ. டேய் உள்ள போடா. ஏய் போட்டு அமுத்தா. யாராவது பாத்திர பாருங்க, சீக்கிரம் அமுக்கடா. வா வா சீக்கிரம் வாடா, சீக்கிரம். பேச்சியம்மா இங்க வாடி. என்ன அழகு? நம்ம ஊர் குளத்துல குளிக்க போறேன், நீயும் வரியா? ஐயோ நான் வரலப்பா. அட வா புள்ளா, எங்க அப்பன் பக்கத்து ஊருக்கு போயிருக்கு. அது வர்றதுக்குள்ளேயும் நம்ம வந்துடலாம். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. நான் வரல அழகே. நீ வரவே வேண்டாம், நானே போய்க்கிறேன். எவனோ அடிச்சு போட்டிருக்காங்க போல மாப்பிள்ள. ஆமாடா. வாடா நம்ம தூக்கம். தூக்குறாடே தூக்குறா. பாத்துறான் பாத்துறான். அழகு தாயே. ஐயோ அம்மா. வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேனே, கேட்டாளா? அப்பாவை பாருமா, இந்த அப்பாவை பாருமா, இந்த சின்ன வயசுலயே போயிட்டியப்பா. என்னால தாங்க முடியல. மாமா வந்திருக்க பாருமா. ஏன் தங்கவே? இல்ல இல்ல என் அழகு சாகல. ஐயோ அழகு தாயே.
முட்டை கண்ணு சண்டைக்காரியே ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே ரெட்ட ஜட வெள்ளக்காரியே பொட்ட காட்டுல புழுதிய களப்புரியே சின்ன மனசுல புயலையை பூட்டி வச்ச நீதான் வந்த ஊரக்கத்தை ஊற விட்டு விரட்டு புட்டே முட்டை கண்ணி சண்டைக்காரியே ஒத்த பார்வையில் உசுரையே வாங்குறியே ரெட்ட ஜட வெள்ளக்காரியே பொட்ட காட்டுல புழுதிய கலப்புரியே. எங்க போயிருப்பாரு? மாப்பிள, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உச்சி வெயில்ல நீ இங்க என்ன பண்ற? எதையும் நினைச்சு வருத்தப்படாதப்பா. மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஊருக்குள்ள யாருக்காவது நிம்மதி இருக்கா? ஒரு சந்தோஷம் இருக்கா? வரட்டு கௌரவம் பிடிச்ச அந்த துரப்பாண்டி ஆட்டத்தை பார்த்தேல மாமா. என் அழகு தாய் மாதிரி எத்தனை பேரை இந்த மண்ணுல புதைச்சிட்டான். அவன் பேச்சத்தானே இந்த ஊரு முட்டா பசங்க கேக்குறாங்க. அவன் ஆட்டத்தை முடிக்கணும் மாமா. கோட்டி மாதிரி பேசாத மாப்பிள. எல்லாத்தையும் அந்த ஆத்தா பார்த்துட்டு தான் இருக்கா. நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எசகு புசகா எதுவும் செஞ்சிடாத. பூங்கொடியை கரை சேர்க்கிற வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும். எங்களுக்கு இருக்கிறது நீதான். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது மாப்பிள. வா மாப்பிள, வீட்டுக்கு போலாம். சொன்னா கேளு மாப்பிள. மாப்பிள, எங்க போற? என் அழகு தாய கொன்னுட்டு எவ்வளவு தெனவட்ட போயிட்டு இருக்கான். இவனை வெட்டி போட்டதை என் ஆத்திரம் அடங்கும். இல்ல, நான் சொல்றத கேட்டுட்டு விட்டு. நீ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிரு. நான் எங்கிட்ட போறேன். இந்த வீடு முள்ளு மூடி போகட்டும். கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் அழகு தாய் இழந்துட்ட மாப்பிள. இப்போ ஒத்தையில் இருக்கிற அந்த பொண்ணு நானும் உன்னை நம்பித்தான் இருக்கிறோம். அவளுக்கு நல்லது கெட்டது பார்க்க நீ இருக்கணும் மாப்பிள. மாப்பிள, அறுவாளை கீழே போடு. இப்ப போறியா இல்லையா? மாப்பிள, வேணா விதைச்சவன் வேணை அறுப்பான். அவனுக்கு அந்த ஆத்தா தகுந்த கூலியை கொடுப்பா. இது வீண் போகாது. அன்னைக்கே வெட்டி பொலி போட்டிருப்பேன். உன் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவன் அப்பனை விட்டேன். ஆனா இன்னைக்கு அடிமடியிலேயே கை வைக்கிறாங்க. உன் மனசுல இவ்ளோ கஷ்டத்தை வச்சிருக்கிய மாமா. அப்பனும் அடிக்கடி சொல்லும், அக்கா மாதிரி ஆயிடாத, அக்கா மாதிரி ஆயிடாதன்னு. எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நான் முழுசா தங்கமுத்த நம்புறேன். அவன் என் மேல உசிரிய வச்சிருக்கான் மாமா. உங்க அழகு தாய்க்கு நடந்த கொடுமை என் பூங்குடிக்கு வரவிட மாட்டேன். இந்த ஊருக்குள்ள எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன். என்ன நம்புங்க. எப்பறா குளத்துல குளிச்சதுக்கே கொலை பண்ணவன் உன் அப்பன் என் பூங்குடிய உன் வீட்டுக்குள்ளேயே குளிக்க வைக்கிறேன்ற. இது நடக்கிறதா? என்னால முடியும். பூங்குடிக்கு ஏதாவது ஒண்ணுனா என் அப்பன் கூட பார்க்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி உன் அப்பா சாதாரணமான ஆள் இல்ல. ஊரையே அடக்கி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். உன் அப்பனை சரி பண்ணிட்டு வா, அப்புறம் என் பூங்குடிய பத்தி யோசிப்போம். என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் பூங்குடிய என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இது அழகு தாய் மேல சத்தியம். என்ன நம்புங்க. எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எழுந்துருங்க. அப்புறம் எனக்கும் அப்பனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நானும் காதலிச்சவன் தான். உங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கிறது என் கடமை. எதுக்கும் கவலைப்படாம போங்க. நான் இருக்கேன்.
தங்கமுத்து, அப்பா இங்க நின்றுகிட்டு இருக்கேன், பேசாம போய்கிட்டு இருக்க. கெட்ட செய்தியா வருதுப்பா. எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கியா, நமக்கு ஆகாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. டேய் இங்க பாரு, உனக்கு தங்கமுத்துன்னு பேரு வச்சது நீ ஒசரத்துல இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ என்னடானா குப்பைக்குள்ள விழ பாக்குற, புரியலையா? வேண்டாம்ப்பா, சேத்துக்குள்ள காலை வச்சுட்டா கழுவிட்டு தான் வரணும். ஆனா நீ வீட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குற. நீ பண்றது தப்புடா. வேண்டாம் தங்கம், இதோட நிறுத்திக்கோ. இந்த ஊர்ல எவனும் என் எதிரில நின்னா பூமியை பார்த்து தான்டா பேசுவான். அந்த அளவுக்கு ஆத்தா வாக்கு ஊர்ல பரவி போய் கிடக்குடா. இப்போ புரியுது உன்னை பத்தி கேள்விப்பட்டது. பாக்குறேன் அந்த ஆத்தா வாக்கா இந்த அப்பன் வாக்கான்னு. பாத்தியாடி உன் மகனோட வீரத்தை? இந்த ஊர்ல எவனோ அவனுக்கு ஓதி விட்டுருக்கான். அவன் எவன் அவனுக்கு முடிவு கட்டுறேன். சும்மா இருங்க, புள்ளகிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? பொறுமையா சொல்லலாம்ல. என்னடி சொல்ல? இந்த ஊர்ல 20 வருஷமா எவனை எங்க வைக்கணுமோ அங்க தாண்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு முன்னாக்க நினைக்கிற எவனா இருந்தாலும் சின்ன பின்னமாக்கி போடுவேன். வணக்கசாமி. என்னப்பா எல்லாம் வந்தீங்க, ஒன்றும் பேசாம நிக்கிறீங்க? ஐயா, கெடா விட்டு வைக்க போறீங்களா? ஊருக்குள்ள பல உசுறு போயிருச்சு. இந்த தீட்டில் சாமி கும்பிடாமனு மனசு பாதிச்சிட்டு இருக்கு. அதான் ஒரு வார்த்தை கேட்டு போலாம்னு. அட என்னப்பா நீங்க புரியாம இருக்கீங்க. அந்த சாவெல்லாம் ஆத்தாவுடைய வாக்குப்பா. இது தெரியாம இருக்கீங்க. இப்ப ஆத்தா நிறைஞ்ச கோவத்துல இருக்கா. அவ கோவத்தை குளிர வைக்கத்தானப்பா இந்த கெடா விட்டு பேசுறீங்க பேச்சு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. எதை எப்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் நான் சொல்றேன்ல, போங்கப்பா. சரிங்க சாமி, உத்தரவுங்க. பாருங்க சாமி, உத்தரவுங்க. சாமி, தொப்பம்பட்டி தோட்டத்துக்கு முத்துக்குமார் நைட்டு காவலுக்கு போறான். சாமி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. நல்ல செய்தி சொன்னீங்கடா. அவனால எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு. இந்த ஊர் இன்னைக்கு குளிர் விட்டு கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த பயதாண்டா. அவனை போட்டுங்கடா. என்னவா இருக்கும்? சத்தம் கேட்டுச்சே. ஒன்றும் தெரியலையே. நமக்கு தான் தூக்கத்தில் அப்படி கேட்டிருக்குமோ?
இதான் அந்த வீடு, போய் பாரு. சரிங்கய்யா. வீடு பூட்டி இருக்கு, யாரும் இல்ல சார். யோ இங்க வா. ஐயா இந்த வீட்டுல பாட்டி இருந்தா சொன்னாங்களே, எங்க? அந்த கிளவி 2 நாளா வீட்டுக்கே வரலங்கய்யா. அவ பேரை இருந்த துக்கத்துல கிறுக்கு பிடிச்சி மதி பிடிச்சி எங்கேயோ போயிட்டதாக சொல்றாங்க சாமி. ஆமா, முத்துக்குமார் எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா? ஐயா தோட்டத்துக்கு போன பையன் கண்டடிச்சு செத்து போனதாக ஊருக்குள்ள சொல்லிக்கிறாரு சாமி. அப்ப உனக்கு தெரியாது? தெரியாது சாமி. சரி நீ போ. சரிங்கய்யா. நான் சொல்றேன் சார். முத்துக்குமார் எப்படி செத்துச்சுன்னு இதுல விவரமா எழுதியிருக்கேன். இதுக்கு காரணமான அந்த ஆளு இனிமே ஊருக்குள்ள நடமாடக்கூடாது. உடனே உள்ள புடிச்சு போடுங்க சார். இந்தாங்க. இந்த பாராத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேல, அவங்க நரம்பு எடுத்து போடுறேன். நீ போத்தா, நான் பாத்துக்கிறேன். இவனும் பழியாகாம போக மாட்டாலோ? ஒரு மார்க்கு மாதாயா கிளம்பிட்டா. என்னங்கய்யா இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறா? ஆமாயா, இவ சொல்றது சரிதான். இந்த ஊர்ல நடக்கிறது உண்மைதான். அந்த ஆளு போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்ன செய்ய, ஒரு தெரு சாட்சிக்கு வர மாட்டாங்க. இந்த புள்ள துணிரா, என்ன ஆக போறாளோ தெரியல. போக போக பாப்போம். வாயா. இதனால தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊரு நல்லது கெட்டதை வச்சு பேச இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊரு அம்மன் கோயில் முன்னால கூட்டத்தை போட உத்தரவு போட்டிருக்காரு நம்ம சாமி துரைப்பாண்டி. இந்த கூட்டத்துக்கு வராதவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு நம்ம சாமி. ஆகையால எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்குங்க சாமியோ. நான் சொல்றத கேளு துரைப்பாண்டி. நாடு போற போக்குல நாமளும் மாறிக்கணும்பா. நீ நல்லா இருந்தா தானே கீழூர் மேலூர் நாம எல்லாத்துக்குமே நல்லது. அந்த காலம் மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போறதுக்கு. நீ நானும் பேசிட்டு இருக்கிறத உலகம் பூரா பாத்துக்கிட்டு தான் இருக்கு. நீ மாறிக்கிறது நல்லது துரை. சரிப்பா, மாறிக்கிறேன். சரிப்பா. மாறி வர அமாவாசைக்கு ஆத்தாவுக்கு கடா விட்டு சாமி முறமப்பா, அவசியம் வந்துடப்பா. எப்படியோ ஊருக்கு நல்லது நடந்தா அது போதும்பா. நான் வந்துடுறேன். வரணும், அவசியம் வரணும். சாமி, நானே உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். எல்லா பயிலும் நெஞ்ச நிமித்திட்டு போறாங்க வராங்க சாமி. எல்லாம் அந்த மாதிரி எப்ப வேலையா இருக்குமோ அவன் மேல ஒரு கண்ணை வைங்கடா. என் எண்ணத்துக்கு மாறா எது நடந்தாலும் உரு தெரியாம ஆக்கி போடுவேன். இன்னுமேல தாண்டா இந்த துரைப்பாண்டி யாருன்னு அந்த ஆத்தா காட்டுவா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பூங்குடியை கைவிடக்கூடாது. அதுக்கு நீதான் துணையா இருக்கணுங்கிறப்பா. எங்க மக்களை காப்பாத்துற கருப்பண்ணசாமி, இந்த நெருக்கடியான ஊரு முன்னால நாங்க எப்படி சேர்ந்து வாழ போறோம்னு தெரியல. அதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். திருட்டு கழுத, என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னை இப்படியே விட்ட சரி வராது. வா. இல்லைங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீங்களும் எங்க காதலுக்கு எதிரினா நாங்க 2 பேரும் சாகுறத தவிர வேற வழியே இல்ல. இத பாருங்க தம்பி, இந்த விஷயத்த நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என் மக பூங்கொடி எனக்கு உசுரோட வேணும். அவளுக்கு ஒன்னும் ஆகாது. என் உசுரை கொடுத்தாவது அவளை நான் பாத்துக்கிறேன். போதும் தம்பி, பட்டதெல்லாம் போதும் தம்பி. எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற எனக்கு என் மக மட்டும்தான் வாழ்க்கை. அதுவும் போயிடக்கூடாது தம்பி. எங்களை விட்டுருங்க தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன இந்த பையன் இங்க நிக்கிறான்? ஐயப்பா, அண்ணன் எங்கிட்டு வராரு? என்னடா எங்க கிளம்பிட்ட? அண்ணே கடைக்கு ஜாமான் வாங்க பஸ்ஸுக்கா காத்திருக்கனே. அண்ணே பஸ் வந்துச்சுனே. பஸ்ஸுன்னா வரத்தாண்டா செய்யேன். அட இருடா. ஆமா, ஏதோ பஞ்சாயத்தை கூட்ட போறீங்களாம்ல? நேரம் வந்துருச்சுடா. உக்காளி அம்புட்டு பேர் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. நீ ஒன்னும் பேசப்படாது. அநியாயத்துக்கு அழிவு காலம் வந்துருச்சுடா. ஏய், நான் வெட்டுறதுக்கு பதிலா மனுஷனை வெட்டுறது பாத்திருக்கியா நீ? வாக்கத்தாண்டா போற. உக்காளி அம்புட்டு பேரை சாச்சிருவா. கொள்ளனால நம்மளுக்கு 2 பேர் எதிரி இருக்கான். இவர் வச்சு சாச்சிட வேண்டியதான். என்னடா யோசிக்கிற? அண்ணே ஒண்ணு இல்லடே, பஸ் வந்துச்சுனே, போயிட்டு வரனே.
போடா போடா போடா. வா 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 வா. கவர்மெண்ட் வண்டியா இருந்தாலும் இந்த பந்தாப்பாட்டிக்கு பின்னாடி தான்டா வரணும். கூட்டம் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஊர் பஞ்சாயத்து நடக்க போகுது. அண்ணனை காணமே. எப்படியாவது அண்ணனை கூட்டு வந்துட வேண்டியதான். இருங்கடி வர்றேன். நீ வருவாய் என நான் இருந்தேன். ஐயோ ரோடா, நல்ல வேலை ஆளுக்கு யாரும் பார்க்கல. என்ன பண்றது, ஆளு வேற உட்காந்துருக்காங்களே. வருது வருது, வெங்கை வெளியே வருது. வந்துருச்சு வந்துருச்சு, வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. அம்மாடி ஆத்தாடி அம்மாடி. அண்ணே 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 அண்ணே, என்ன முடியாரா? என்னடா என்ன உங்களை எங்கெல்லாம் தேடுதுனே? ஏண்டா ஊருக்குள்ள சந்து முந்து எல்லாத்தையும் தேடிட்டேன். ஆனா நீங்க என்னன்னா இங்க இருக்கீங்க. ஏண்டா இதுக்கு வந்தா இங்க இருக்காம பின்ன வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அது இல்லனே, போட்டாங்கனே. போட்டாங்களா? ஆமாண்ணே. பந்தா பாண்டி இருக்க ஊர்ல போட்டாங்களா? எவன்டாவ எவன்டாவ அண்ணனை மீட் பண்றது எவன்டாவ? அண்ணே கூட்டத்தை போட்டாங்கனே. கூட்டத்தை போட்டாங்கனே. கொஞ்சம் இரு வர. அண்ணே என்னனே? கழுத போட்டா போட்டு ஊருன்னு தான் கூட்டம் போட்டு தாண்டா செய்வாங்க. அண்ணே என்னடா? அண்ணே நீங்க தான் ஊருக்குள்ள ரத்த ஆறு ஓடும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. அந்த ரத்த ஆறு ஓடுறத கண்ணார பாக்கணும்னே. அண்ணே அந்த கூட்டத்துல எனக்கு 2 பேர் எதிரி இருக்கான். அவனை சேர்த்து போணும்னே. போய் 10 ரூபா பீடியை கொடுத்துட்டு 10 வருஷம் உள்ள தெரியும் போல தெரியுது. எப்படி தப்பிக்கிறது? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆயுதம் இல்லன்னு தானே யோசிக்கிறீங்க. சரியா சொல்றா சரியா சொல்றா. ஆமாடா ஆமாடா. சன்ன சன்ன விட மாட்டான் போல தெரியுது. இந்தாங்கண்ணே ஆயுதம். அண்ணே புடிங்கண்ணே. அண்ணே நீங்க வெட்டுங்கண்ணே. ரத்த ஆறு போறத நான் பார்க்கணும்ண்ணே. அண்ணே புடிங்கண்ணே. அண்ணே புடிங்கண்ணே. ரத்த ஆறு போறத அண்ணே புடிங்கண்ணே. அண்ணே புடிங்கண்ணே. நிக்கண்ணே நிக்கி. நாளும் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கடா. இன்னைக்கு அஷ்டமி நவமி அப்புறம் குஷ்டமிங்கிறாங்கடா. அதனால தயவுசு உள்ள வச்சிடறா. என்னது 4 நல்லா இல்லையா? யாருக்கு? உனக்கு தானடி. என் கடைக்கு வந்து என்ன பிட்ட நைட்லாம் தூங்க முடியல. ஊருக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குமோ இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அப்படியே பீதி ஆகி கிடந்தேன். மீசைய பார்த்து பயந்துட்டேன்டா பந்தா பாண்டி. இது மாதிரி எத்தனை தடவை ஊருக்குள்ள கிளம்பிருக்கீங்க? நைட்டு தூங்காம இருந்தேன்டா. சுட்ட தலையா ஊருக்குள்ள ரத்த ஆறா ஓடுன்னு சொன்ன. இப்ப ஓடும் பாரு ரத்த ஆறு. தொட்ட தலையா நின்றா. டாக்டர் தலைய வச்சுக்கிட்டு ஏன் கணக்கிலான பந்தா பண்ணிருக்கேன். இங்க பாருங்கப்பா, உங்களை எல்லாம் ஏன் வர சொன்னேன்னா, நம்ம ஊர் நன்மைக்காக வேண்டி வர அமாவாசை அன்னைக்கு ஆத்தாவை கெடா விட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேனப்பா. எல்லாரும் சுத்த பத்தமா வந்துருங்கப்பா. ஊருக்குள்ள என்னவோ தெரியல, சாமி சாட்டினில இருந்து ஒரே இலவா விழுந்துகிட்டு இருக்கு. அந்த ஆத்தா கோவத்துக்கு ஊரு பலி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால நம்ம ஊர் ஆத்தாவுக்கு கெடா வெட்டி பலி கொடுக்கணுமாப்பா. இளவு விழுகிறதுக்கு இவன் தான் காரணம். ஆனா அந்த ஆத்தாவை துணைக்கு இழுக்கிறான். கேக்கும்டா, அந்த ஆத்தா ஒரு நாளைக்கு கேக்கும். இந்த பாருங்கப்பா, ஆத்தாவுக்கு கிடா வெட்டி சாமி கும்பிட்டா மழை போல வந்தது பனி போல போயிரும். ஆத்தா வாக்குப்படி நடந்துக்கணும். ஐயா உத்தரவுங்க. ஐயா சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சதா? எல்லாரும் வந்துருங்கப்பா. சரிங்க சாமி, வராம வந்துருங்க. டேய் கேட்டீங்களா? எந்த பயலுக்கு சந்தேகம் வராம பண்ணிருங்க. நீங்க ஜனங்களோட ஜனங்களா கலந்துடணும். சாமி கச்சிதமா நாங்க வேலையை முடிச்சிடறோம். முத பந்தியில நமக்கு ஆகாதவங்களை பூரா உட்கார வைக்கணும். அதுல குறிப்பா அந்த மாரியப்பன் குடும்பமும் இருக்கணும். அதுல நம்ம பையன் தங்கமுத்துவையும் சேர்த்து. சாமி நம்ம சின்னையாவையுமா? டேய் என் பேச்ச கேட்கலன்னா எமனா இருந்தாலும் இதாண்டா கேதி. அம்புட்டு பயலும் சாகட்டும், பழிய பக்கத்தூர்காரங்க மேல போட்டுருவோம்.
கொலகார பாவி, பெத்த புள்ளைய கூட கொல்ல துணிச்சா விட மாட்டேன். போங்க. சரிங்க சாமி. ஆத்தா முடிக்க சொல்லி வாக்கு கொடுத்துட்டா. கிளம்புங்கடா. சரிங்க சாமி. ஏதோ ஊருக்கு கெடுதல்னு எங்க அப்பா ஆத்தாவுக்கு கெடா வெட்டி சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இதுல ஏதோ சதி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ திக்கு திக்குன்னு இருக்கு தங்கமுத்து. எங்க அப்பா சொல்றதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டேன். என்ன நடந்தாலும் இந்த சாமி கும்பிடு முடிஞ்ச உடனே உன் கழுத்துல தாலியை கட்டி இந்த ஊர் மேய்க்க வாழ்ந்து காட்டணும் போங்கடி. குழிமேட்டுக்கே போனாலும் உன்னோடதான் இருப்பேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நம்மளால நம்ம மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். ஏய் சரக்கு வாங்கி அனுப்புடா. அண்ணே உங்களுக்கு பிடிச்ச சரக்கு எங்களுக்கு அண்ணே. இந்தா போய் வர வாங்கடா. அண்ணே நீங்க எல்லாரும் அண்ணே போங்க. சீக்கிரம் போடா. ஏய் போடா. போடா வேமா. சீக்கிரம் போ போ போ. நேரமாயிட்டு இருக்கு, சாமியை இன்னும் காணுமே. அம்மா மட்டும் வர்றாங்க, சாமியை காணுமே. தாயே மகமாயி, எத்தனையோ பாவத்தை என் புருஷன் செஞ்சிருக்கான். ஆனா இந்த பாவத்தை செய்ய நீ விடக்கூடாது தாயே. தாயி, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? தாயி, அம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, சாமி வரலீங்களா? பெருமாள், எனக்கு ஒரு வடியா வருது, சாப்பாடை கொடு. ஐயோ என்னதா புதுசா கேக்குறீங்க? கிறுக்க மாதிரி பேசாத. படபடன்னு வருது, பசிக்குது. குடுப்பியா குடுக்க மாட்டியா? பசியா இருக்கீங்களா? ஆத்தாதை குத்தமா எடுத்துக்க மாட்டா. படையில இருக்கு, சாப்பிடுங்க தாயே. ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு? கீழே சாயாங்களே, யாராவது புடிங்களே, ஓடி வாங்க. என்னாச்சு பாருங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு? படையில சாப்பிட்டது மயங்கிட்டாங்க தம்பி. அந்த சோத்தை யாரும் சாப்பிடாதீங்க. ஏமா? அதுல நஞ்சு கலந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தான். வைத்தியரை கூப்பிடுங்க. வைத்தியர் இருக்காரா? வாங்க வாங்க வைத்தியர். தள்ளுங்க பாருங்க. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகல, காப்பாத்திடலாம். ஆஸ்பத்திரிக்கு போனா சரியாயிடும். அம்மா கூப்பிடுங்க. ஐயோ தாயே, தாயே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்கிறியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா நடிச்சு சூரியா மாத்துவேன்? நீ வந்து எனக்கு அம்மா ஜாதி வெறிக்கு தொப்பம்பட்டி ஊர் மக்களையே கொல்ல பாத்தியே.
உங்க அப்பா வேண்டாப்பா வேண்டாப்பா ஏன் அப்பா வேண்டாம் என் அம்மாவை கொல்ல பார்த்த நீ வேண்டாப்பா ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன ஒண்ணும் பண்ணிடாத நீ மட்டும் வாழ நினைக்கிறியே வேண்டாப்பா வேண்டாம் தங்கமுத்து நீ விடு பூங்கொடி வந்துட்டா நீ ஒண்ணு இவட சும்மா விட கூடாது கொல்ல விட மாட்டேன் ஏய் பூங்கொடி உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன் முதல்ல உன்னை கொல்றேன்டா வேண்டாம் தங்கமுத்து வா போயிடலாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறாரா கௌரவத்துக்காக ஆணவ கொலை பண்ற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உன்னோட சாவு ஒரு உதாரணம்டா உன்னையும் உன் ஜாதி வெறி கூட குழி தோண்டி புதைச்சிடடா துப்பாக்கியை கொடு. முதல்ல நீ உங்க அம்மாவை காப்பாத்து, மத்தத நான் பாத்துக்கிறேன். எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? நான் இந்த ஊருக்கு வேலைக்கு வந்து ஒரு நல்லது கூட செஞ்சதில்ல. இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆக போற நாள். உங்க ஊருக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆத்தா. நாங்க செய்ய வேண்டியதை நீ செஞ்சுட்ட. நல்ல விஷயம் தானே, கேச முடிச்சிருவோம். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்ப்பா. உங்க அப்பன் தற்கொலை செஞ்சுக்கிட்டானாம்ல? ஆமாப்பா, அப்படித்தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனால இத பத்தி கவலைப்பட வேணாம். என்ன பாக்குற? நீ பூங்கொடி கைய பிடிப்பா. அட பூங்கொடி கைய பிடி. நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போங்க. தரிசா கிடக்கிற இந்த பூமிய பசுமையாக்குங்க. அட போங்கப்பா. பூங்கொடிக்கு ஏத்தராசா ஏ தங்க முத்து ராசா, நம்ம ரங்கராஜன் தெய்வத்தை போல் எங்க கோமதி அம்மனை போல் திண்டுக்கல் தொப்பம்பட்டியில் சின்னாலம்பட்டி கிராமத்தில் சேர்ந்து நாம் வாழுவோம். பூங்கொடிக்கு ஏத்தராசா ஏ தங்க முத்து ராசா, நம்ம ரங்கராஜன் தெய்வத்தை போல் எங்க கோமதி அம்மனை போல் திண்டுக்கல் தொப்பம்பட்டியில் சின்னாலம்பட்டி கிராமத்தில் சேர்ந்து நாம்